அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 3வது ராசி மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வகையில அறிவு, புத்திசாலித்தனம், எதையும் அறிவுபூர்வமாக அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இரட்டைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மகிட்ட உண்டு. எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் சோர்வும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா எதையுமே மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே அழகா எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மிதுனராசிக்கு உண்டு. இப்ப மிதுனராசியை பொறுத்த வகையில நீண்ட நாட்களாவே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் நிறைய தொழில், வேலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைபட்டு இருந்துச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா ராகு 10ல பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை கொடுத்தாலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அடுத்து 12ல இருக்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுப விரய செலவுகளை கொஞ்சம் நிறைய கொடுத்திருந்தாரு. விரய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தது. இதுக்கிடையில எதையுமே நம்மளால செய்ய முடியல. 4ஆம் இடத்துல கேது. நம்மளோட நடத்தையில சந்தேகம் ஏற்படுறது குடும்பத்துல. அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இந்த மாசி மாசத்துல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது, நல்ல விஷயம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அது என்ன மாதிரி உருவாயிருக்குன்னா, ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல 9ஆம் அதிபதி கூடவே சேர்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது மாதிரி அந்த 9ஆம் அதிபதி கூடவே சேர்ந்து இருக்கிறார். அதுக்கும் உள்ள என்னன்னா முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அங்க சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்ப இது ஒரு நல்ல அமைப்புங்க, ஒரு சூப்பரான நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இதுவரை நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வா நம்ம செஞ்ச முயற்சிகளுக்கு ஒரு தீர்வா பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்ப வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அதுலேயும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் அப்பாவோட சொத்து பத்துக்கள், முன்னோர்களோட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்ற போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. அம்மாவோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அம்மாவோட அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்கு.
கிட்டத்தட்ட குழந்தைகளா இருந்தா படிப்பு நல்லா இருக்கும். நல்ல படிப்புக்காக வெளிநாடு போறது, வெளியூர் போறது ரொம்ப அம்சமா அமைஞ்சிருக்கு. அதாவது காலேஜ் இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகளுக்காக வெளிநாடு, வெளி மாநிலம் போறது அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. போயிருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும், சுக்கிரன் 5 கூடைய சுக்கிரன் 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. தொழில் செய்யறவங்க நினைக்கிறவங்க சூப்பரா அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழிலை கையில பிடிச்சிக்கலாம். உங்களுக்கான தொழிலை கையில பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்கு. தொழில் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபம் தரக்கூடிய வகையில இருக்குது. அப்ப ஆசை நீண்ட நாளா நம்ம யோசிச்சு வச்சிருந்தது, நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு செய்ய முடியாம தேங்கி இருந்தது, இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் தீர்வா நம்ம பிடிச்ச விஷயத்த செய்யறது மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை, பிடிச்ச தொழிலை செய்யறது மாதிரி பிடிச்ச விஷயங்களை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்ப ஆசைகள் நிறைவேற போகுது. அப்ப தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. சில பேருக்கு பதவி அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி அமைப்பு உருவாயிருக்கு. அப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா 5 கூடையவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் போனார்னா ஒரு அதிர்ஷ்டம், கண்டிப்பாக அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒன்றும் பதவி சார்ந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், இல்லைன்னா தொழில் வருமானம் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாரு, அதுவும் வக்ரகதி நிலையில இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் 6-11 கூடையவரா இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல வேலை மற்றும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். என்ன சின்னதா நமக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும். இளைய சகோதரர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காம போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால உறவுகளில் பேசுறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மூத்த சகோதர உறவு, இளைய சகோதர உறவுகளில் கொஞ்சம் நட்புறவு பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. பொறுமையாக போகணுங்கிற எண்ணம் இருக்குது உறவு சார்ந்த சூழ்நிலையில். அதே போல் இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடுறது அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தலையிடலாம், இல்லைன்னா தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, பெண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பெண்கள் குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட முயற்சிகள் பதிகமாகக்கூடிய எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் கொஞ்சம் நல்லா இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஏன்னா குரு பரிவர்த்தனை இல்லையா, அப்போ போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. அடுத்து பணம், பொருள், செல்வாக்கு, வெளிநாடு, வெளியூர் சுற்றுலா போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒப்பந்தங்களுக்காக போகிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வெளிநாடு, வெளியூர் போகணும், வருமானத்திற்காக, சம்பாத்தியத்துக்காக போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல அமைப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல் நட்சத்திரம்னாலே மிருகசீர நட்சத்திரம் தான். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் நிறைந்த மிருகசீர நட்சத்திர அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருந்தாலுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இதுலேயும் உறுதியான மனம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நல்ல உறுதியான மனம் இருக்கும். கொஞ்சம் சின்னதாக கோபம் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எதுலையும் சாதிக்கக்கூடிய திறனும் உண்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேணும் இல்லை, இது தற்காலிகமான கவனம் தான். மற்றபடி பணம், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அப்போ கோபம், டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்த குறைச்சிக்கணும். ரைட்டு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நிற்குது. அப்போ எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, இல்லைன்னா சொத்து கிடைக்கிறது, முன்னோர்கள் சொத்து அல்லது மனைவி வழியில் வரக்கூடிய சொத்து, இந்த மாதிரி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய
ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப நம்மளுடைய தனித்திறன் வெளிப்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில பிடிப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடும். ஏதாவது ஒரு வகையில ஒரு பிடிப்பு வந்துடும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா திங்கட்கிழமைகள்ல செஞ்சுக்கிட்டு வரோம். அது இல்லாம வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வரக்கூடியணும். வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆமாம், அமையக்கூடிய அத்தனை அம்சங்களும் நல்லா இருக்கு. மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நம்மளை அசத்துது, நல்ல விஷயத்தை செய்ய வைக்குது, நம்மளோட மனநிலையை ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலை மாற்றமும் ஏற்பட்டிருக்குது. அப்ப கூடுமான வரையும் நீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது, நீங்க என்ன திசையில பிறந்திருக்கீங்க, இப்ப என்ன நடப்புல என்ன திசை அமைப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லி வந்த அனைத்து பலன்கள்லையும் எது உங்களுக்கு பொருத்தமான திசாபுத்தி அமைப்பு, எதை பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறவும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப இலகுவாக நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயத்த பார்த்தவனே புரிந்து கொள்ளக்கூடிய, அதை கேட்டவனே அதில் ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு படிப்பு திறன், ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இயல்பாகவே உண்டு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கேற்ற போல நம்ம நடந்துக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இயல்பாகவே இருக்குது. அப்போ ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி வாழ்க்கையில் அப்படிங்கிறத ஏற்ற இறக்கங்களை தாண்டி ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நன்றி, வணக்கம்.